வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஹரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, இந்த வழக்கமாக ஒரு இன்ட்ரோ வீடியோ போட்டு அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேட்டருக்குள்ளே போயிடலாம். என்னென்னா பலூன் அக்கா. இந்த வேர்டை வந்து இப்போ ரீசெண்டாக நீங்களே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி கோடிங் அக்கா, ஜிம் அக்கா, டெய்லர் அக்கா, அப்புறம் டிவோஷனல் அக்கா இப்பெல்லாம் வந்து பண்ணி விட்டுட்டு இருந்தானுங்களா. இப்போ என்னென்னா, சரி ஓகே, இப்போ கோடிங் போடுறவங்க கோடிங் அக்கா, ஜிம்மில் ஒர்க் அவுட் போடுறவங்க ஜிம் அக்கா, வேற யாரு டெய்லரிங் அந்த இது சொல்லி தரவங்க டெய்லர் அக்கா. இது என்னடா பலூன் அக்கா, நின்றுட்டு பலூனை பறக்க விட்டு வீடியோ போடுவாங்க அப்படின்னு கேட்டால் என்னன்றானுங்க அப்படின்னா, அவங்களோட வந்து அவ்வளோ ஒரு அழகா வந்து ஒரு நல்ல ஷேப்பா பெருசா இருக்குமா. அது வந்து இவனுங்களால நம்ப முடியலையா. என்னன்றானுங்கன்னா, நீங்க வந்து பலூன் வச்சிருக்கீங்களா அந்த இடத்துல, நீங்க அதனால பலூன் அக்கா நாங்க கூப்பிடுறோம் அப்படின்றானுங்க. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இதுல இந்த அதாவது எதை ட்ரெண்ட் பண்ணி ஒண்ணு எதை ட்ரெண்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, எந்த பொண்ணா இருந்தாலும் அக்கான்ற பேர்ல வந்து இது பண்ணக்கூடாது. அதாவது அக்கான்ற பேருக்கு உண்டான ஒரு மரியாதையை வந்து கெடுத்து வச்சிருக்கானுங்க. இப்ப இவனுக்கு சொல்ற டெய்லர் அக்கா, பலூன் அக்கா, அப்புறம் இந்த கோடிங் அக்கா அப்படின்னு சொல்றேன், எல்லாத்தையும் அக்கா அக்கான்ட்டு அவங்க வீடியோஸுக்கு கீழே போயிட்டு கமெண்ட்ல என்னன்னா, இந்த பலூன் அக்கா இருக்காங்களா இவங்களோட வீடியோஸுக்குள்ள கமெண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அக்கா நைஸ் அக்கா அப்படின்றான் ஒருத்தன். இன்னொருத்தன் வந்து எனக்கு நான் வந்து ரொம்ப ரசிக்கிறேன் அப்படின்றான். இல்ல எனக்கு புரியல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். உங்க அக்கா இந்த மாதிரி வீடியோ போட்டா அந்த வீடியோ கீழே போயிட்டு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவியா அக்கா அப்படிங்கிறது. அப்புறம் வந்து என்ன சொல்ல, நான் வந்து அதை ரசிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, உங்க வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுவியா. சரி ஓகே விடு, இதெல்லாம் வந்து நான் சொல்லி தெரியணும்ட்டு இல்லை. என்னன்னா, இப்போ அரோரா சின்க்ளேர் அப்படின்றவங்க, அவங்க பேர் இந்த பலூன் அக்கான்னு இவனு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க பேர் வந்து அரோரா சின்க்ளேர் அப்படின்றவங்க. அவங்க வந்து யூடியூபரா இருக்காங்க, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல அந்த ஃபேஷன் வீடியோ அந்த மாதிரி போறது, யூடியூப்ல வந்து அவங்க போற வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இப்போ பசங்க எல்லாம் என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போறதா 18+ கண்டென்ட் ஓப்பனா சொல்லணும் அதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 19 வந்து ஆண்கள் ஆண்கள் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஆண்களை பார்த்தாலே வந்து குதுகலமா என்னோட மனசு வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு, இப்படி 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 டான்ஸ் ஆடும் போது அப்புறமேட்டு வந்து ரொம்ப ரொம்ப செக்ஷுவலைஸ் பண்ணி ரொம்ப அழகா காட்டி அதெல்லாம் வந்து மண்டையில பதிஞ்சிருச்சு. ஸோ வந்து எனக்கும் வந்து அழகா இருக்கணும், நானும் வந்து ஒரு பெண் மாதிரி உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட எப்பயுமே வந்து குளிஞ்சு பார்ப்பேன். அங்க ஒண்ணுமே இருக்காது. என்னன்னா, இவனுங்களுக்கு வந்து இந்த ட்ரெயின் பண்ணி விடுறானுங்களா, இது வந்து நமக்கு போடுற ஸ்கெட்சுன்னே அவனுங்களுக்கு தெரியல. இப்ப வந்து சேர்றா, இப்ப அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி பண்ணுது, அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி வீடியோ போடுறது தப்புன்னு நீ ஏன்டா ஒரு வாரத்தோட சொல்ல மாட்டீங்க அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாம பண்ணல, தெரிஞ்சுதான் பண்றாங்க. உங்களுக்கு எப்படி சொல்றது, இப்ப வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டு இந்த மாதிரி நம்ம பேசினா, இந்த மாதிரி காட்டினா அதை வந்து நம்மளை வந்து தப்பா பார்ப்பாங்க, நம்மளை வந்து தப்பா கமெண்ட் பண்ணுவாங்க, தப்பா நம்மளை ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஐயோ இதெல்லாம் இப்படி பண்ணா இந்த மாதிரிலாம் ஆகுமா அப்படின்னு வந்து தெரியாமலாம் வீடியோ போடல. இந்த மாதிரிலாம் பண்ணா இந்த மாதிரியாவது நம்மளை ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவாங்க, நம்ம எண்ட் ஆஃப் த டேல எப்படியோ ஒன்று ட்ரெண்ட் ஆயிடணும், நமக்கு அதுக்கப்புறம் வந்து வர்ற வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சே தான் பண்றாங்க. அந்த அந்த மாதிரி இந்த பலூனுக்கு ஆகட்டும், அந்த மாதிரி வீடியோ போடுற எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி பண்றாங்க. ஓகேங்களா. இவனுங்க வந்து இது நமக்கு போடுற ஸ்கெட்சுன்னு இந்த இவனுங்க இருக்கானுல்ல காஜி கேங்கு, இவனுக்கு போயிட்டு அந்த கமெண்ட் பண்றவனுங்க, இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து ட்ரெண்ட் பண்ணி விடுறவனுங்க இருக்கானுங்களா, இவனுக்கு போயிட்டு என்ன பண்றானுங்கன்னா, அவங்க வீடியோ கீழே வந்து அந்த பொண்ணு அவங்க வந்து யதார்த்தமா பண்றது நமக்கு வந்து பிடிச்சிருக்குது, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு நைஸ் அக்கா அப்படின்றது, அப்புறம் வந்து அவங்க போடுற வீடியோ தூக்கி இவன் ஸ்டோரியில வைக்கிறது, அந்த மாதிரி சொல்லி அப்படி இப்படி என்னமோ வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணி அவங்களுக்காக வீடியோ எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போடுறது அது இதுன்னு பண்ணிட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டுறானுங்க. சரி, அவனுக்கு யாரையோ ட்ரெண்ட் பண்ணி விடுறானுங்க, என்னமோ பண்றானுங்க, அவனுக்கு செத்தாலும் பரவாயில்ல, உனக்கு என்னடா கவலை, நீ ஏன்டா இதை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த காஜி கேங் வந்து என்ன பண்றானுங்க அப்படின்னா, இந்த மாதிரி டேலண்டே இல்லாம சும்மா அவுத்து காட்டுறவங்களை வந்து ட்ரெண்ட் பண்ணி விடுறானுங்களா. அதுக்குலாம் இந்த கிரிஞ்சு பண்ற சில பேர்லாம் இருக்கிறாங்க, அவங்க பண்றது கிரிஞ்சுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சே பண்ணுவாங்க. அவங்கள வந்து சாரி தெரியாம பண்றவங்களும் இருக்கிறாங்க, தெரிஞ்சு பண்றவங்களும் இருக்கிறாங்க. அவங்கள வந்து இவன் பண்றா கிறுக்குத்தனமா பண்றான்டா, இவனை ட்ரெண்ட் பண்ணி வரான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ணி வரங்காட்டிக்கு உண்மையான டேலண்டட் பர்சன்ஸ்க்கு வந்து இங்க வாய்ப்பு கிடைக்காம போகுது. கிடைச்சாலும் அந்த வாய்ப்பு வந்து பறிக்கப்படுது. இதுதான் உண்மை. நம்ம எத்தனையோ வீடியோஸ் பார்க்குறோம், யூடியூப்லேயே ஆகட்டும், இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயே ஆகட்டும். என்னன்னா, இந்த மாதிரி நல்லா டான்ஸ் ஆடுறவங்க இருப்பாங்க, நல்லா பாட்டு பாடுறவங்க இருப்பாங்க, அப்புறம் வந்து நல்லா ஆக்டிங் பண்றவங்க இருப்பாங்க, நல்லா கண்டென்ட் கிரியேட் பண்றவங்க இருப்பாங்க. ஆனா இவனுக்கு வந்து இந்த கிறுக்குத்தனமா பண்றவங்களை வந்து ஃபேமஸ் பண்ணி விடுறங்காட்டிக்கு, ட்ரெண்ட் பண்ணி விடுறங்காட்டிக்கு அவங்களோட டேலண்ட் அப்படியே மறையப்படுது.
அதாவது சின்ன வயசுல இருந்தே ஒருத்தனுக்கு பேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு டான்ஸர் ஆகணும் அப்படின்னு இருப்பான். அவன் வந்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுவான். அவனுக்கு வந்து உண்மையிலேயே டேலண்ட் இருக்கும். ஆனா அவன் வீடியோ வந்து பெருசா வியூஸ் போகாது, அவனும் ஷேர் பண்ண மாட்டான். யாருன்னு பார்த்தா இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்றவங்க, இந்த மாதிரி காஜி கேங் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து ட்ரெண்ட் பண்ணி வரங்காட்டிக்கு உண்மையான டேலண்டட் பர்சன்ஸோட அந்த டேலண்ட்டே வெளியே தெரியாம போகுது. இதுதான் வந்து உண்மை. ஸோ இதெல்லாம் நினைக்கும் போது தான் வந்து நமக்கு கடுப்பாங்கிறது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ரேண்டமா யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த அரோரா பலூன் அக்கா இருக்காங்களா, இவங்க மாதிரி வந்து எத்தனையோ பேர் வந்து வீடியோ போறவங்க இருக்காங்க. ஒரு ஒரு சின்ன குழந்தை, ஒரு 6வது 7வது படிக்கிற ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த பொண்ணு இருந்துட்டு ரேண்டமா இந்த மாதிரி பலூனக்க மாதிரி ஆளுங்க வந்து நீங்க ட்ரெண்ட் பண்ணி விடுறீங்க. அவங்களோட பார்வைக்கு வந்து அந்த வீடியோஸ் போகுதுன்னு, ஏதோ யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்லேயே போகுதுன்னு வைங்களேன். அப்போ வந்து அவங்க கிட்ட ஒரு ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது அவங்க அம்மா ஃபோனா இருக்கலாம், அப்பா ஃபோனா இருக்கலாம், அண்ணன் ஃபோனா, ஏதோ ஒரு ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓ, அப்போ இந்த அக்கா மாதிரி இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறது, இந்த மாதிரி வந்து இதெல்லாம் காட்டினாதான் நம்ம வந்து ட்ரெண்ட் ஆக முடியும் அப்படின்னு நினைச்சு வீடியோ போட ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகுறது? ஸோ இதுல வந்து என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவான விளைவுகள் எக்கச்சக்கமா இருக்குது. சரி, சின்ன குழந்தைன்னு விட்டுருங்க, ஒரு நல்ல மெச்சூரான பொண்ணே இருக்காங்க. என்னடா நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், ஒன்று நம்ம ட்ரெண்ட் ஆக முடியல, என்னதான்டா பண்றது அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கப்ப, ஓ இந்த மாதிரி ஒரு பொண்ணா இருந்துட்டு நம்ம கெட்ட வார்த்தை பேசுறது, ஒரு பொண்ணா இருந்துட்டு இந்த மாதிரி என்ன சொல்றது காட்டுறது, இதெல்லாம் வந்து பண்ண நம்ம ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்க அந்த மாதிரி யூடியூபோ இன்ஸ்டாகிராம்லயும் வந்து காட்ட ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகுறதுன்னு தான் நான் கேட்கறேன். ஸோ இதெல்லாம் யோசிக்காம இவனு வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுறானுங்க. பரவாயில்ல, வந்து நமக்கு பிடிச்சிருக்குது, ஆஹா நமக்கு பார்க்குற குழுன்னு இருக்கு, நம்ம ட்ரெண்ட் பண்ணி விடுவோம் அப்படின்னு பண்றானுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இதனால எத்தனையோ பேர்த்தோட டேலண்ட் வந்து மறையப்படுது அப்படின்னு வந்து தெரியல. எனக்கு என்னன்னா, இப்ப இந்த பலூனக்கா மாதிரி ஆளு இருக்காங்க, அவங்க கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு இது பண்ணிட்டு ட்ரெண்ட் பண்ணி விடுறான்னு தெரியல. சரி, ஓகே, பார்க்க அழகா இருக்காங்க, பார்க்க அழகா இருந்து ஒரு 2 3 விஷயத்த காட்டினா நீங்க வந்து ஃபேமஸ் ஆக்கி விட்டுருங்க. கெட்ட வார்த்தை பேசினா, இந்த பொண்ணு வேற அழகா இருந்துட்டு கெட்ட வார்த்தை பேசுது, அந்த கெட்ட வார்த்தை பேசுற அதுலயும் ஒரு அழகு இருக்கு அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, உங்களை மாதிரி 1ஆம் நம்பர் காஜி வந்து எவனுமே கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேன். என்னன்னா, யாரை ட்ரெண்ட் பண்ணி விடணுமோ ட்ரெண்ட் பண்ணி விடுங்க. உண்மையான டேலண்டட் பர்சன்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க, ட்ரெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தப்பே கிடையாது. இவங்கள மாதிரி ஆளுகிட்ட என்ன இருக்குது, ஒரு பொண்ணா இருந்துட்டு கெட்ட வார்த்தை பேசுறது, ஒரு பொண்ணா இருந்துட்டு அப்படி இப்படின்னு இது பண்றதுன்னு ட்ரெண்ட் பண்ணி விடுறீங்கன்னா எனக்கு புரியல. அது அது ஏன் அதுல உங்களுக்கு என்னடா கிடைச்சிட போகுது? சரி, ஓகே, எண்ட் ஆஃப் தி டேல அவங்க ஃபேமஸ் ஆகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. இதுல உங்களுக்கு என்ன, இந்த மாதிரி இவங்களை ட்ரெண்ட் பண்ணி வரங்காட்டிக்கு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பார்த்தா அவங்களுக்காக ஏதோ ஃபேன் பேஜ் எல்லாம் நிறைய ஓப்பன் பண்ணி அவங்களோட ரீல்ஸ், அவங்க பேசின கெட்ட வார்த்தை இதெல்லாம் எடுத்து அது ஏதோ என்ன சொல்ற வீர சாகசம் பண்ண மாதிரி சிங்கப்பெண்ணே சாங்கெல்லாம் போட்டுட்டு, இங்க பாரு இந்த பொண்ணு இப்படி பேசுண்டா, இந்த பொண்ணுக்கெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கானுங்க. டேய், உங்களெல்லாம் என்னடா சொல்றது? எனக்கு அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஒருத்தர் வந்து அந்த கமெண்ட்ஸ் ரிப்ளை வீடியோன்னு நினைக்கிறேன், ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கான். என்னன்னா, அக்கா நீங்க வந்து பலூன் வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு எப்படி இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு வீடியோலயே வந்து தன்னோட வந்து அமுக்கி காட்டுது. டேய், இது வந்து பலூன் ஒரிஜினல் சொல்லிட்டு அமுக்கி காட்டுது. இல்ல ஏன்னா இதுக்கும் பான் வீடியோஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்ன்னு நினைக்கிறீங்க நீங்க? அது யூடியூப்ல ஆகட்டும், இன்ஸ்டாகிராம்ல ஆகட்டும், 2வது விஷயம். தன்னோட இதை வந்து அமுக்கி காமிச்சு ஒரிஜினல்ரா அப்படின்னு வந்து வீடியோ அந்த பொண்ணு வந்து போட்டிருக்கு. ஸோ இதுக்கும் பான் வீடியோக்கு என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? நான் என்ன கேட்கறேன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணா வந்து நீங்க நெகட்டிவா வந்து கமெண்ட் பண்றீங்களோ இல்லையோ, கண்டுக்காம விட்டீங்கன்னா அவங்களே போயிடுவாங்க. கொஞ்ச நாள் நம்மளை எவனுமே கண்டுக்க மாட்டான், வியூஸ் வர மாட்டேங்குது, ஏதோ மற்றபடி நல்ல விதமா வீடியோ போடல, இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி இவங்க பண்றதை பார்த்து 4 பேர் இங்க இருக்கவங்க பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகுறது? அதை தான் கேட்கறேன். ஏற்கனவே சோசியல் மீடியா எங்கேயோ ஒரு என்ன சொல்றது அழிவு காலத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. அவ்வளோ ஒரு கன்றாவியான விஷயங்கள்லாம் சோசியல் மீடியால வருது, முன்ன இருந்ததுக்கு இப்ப கம்பேர் பண்றப்ப. இந்த மாதிரி அப்படியே வீடியோலயே அந்த பொண்ணு வந்து அமைக்கி ஒரிஜினல் அப்படின்றாங்க. ஸோ இப்போ இப்படி பண்ணவங்க நாளைக்கு வந்து இதை விட ஏதாவது பயங்கரமா பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுல. நான் என்ன கேட்கறேன்னா, இந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ணி விடுறீங்களா? உண்மையா ஒருத்தர் டேலண்ட்டை ப்ரூஃப் பண்றான், அது உங்களுக்கே அது பார்க்க ரசிக்கும்படியா இருந்தாலும் நீங்க அவனை ட்ரெண்ட் பண்ணி வரது பண்ண மாட்டீங்க. யாராவது வந்து அவுத்து காட்டினாதான் நீங்க வந்து ட்ரெண்ட் பண்ணி விடுவீங்க. அப்படின்னா உங்களோட புத்தியே எப்படி எவ்வளவு மட்டமான புத்தின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னடா டைட்டில்ல பலூனக்கா ரோஸ்ட்னு வச்சுட்டு பலூனக்கா ஃபேன்ஸை ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, டேய் நீங்களா ஒரு ஃபேன்ஸ் ஆடா? நான் தெரியாம தான் கேட்கறேன். அக்கா அக்கான்ட்டு இப்படி பேசுறீங்க தெரியுமா? உங்களை சத்தியமா என்ன சொல்றேன்னு தெரியல. சரி, ஓகே, நம்மளும் வந்து அவங்கள மாதிரி பேச வேணாம் அப்படின்னு நான் பாக்குறேன். என்னன்னா, அவங்க அதாவது இந்த பலூனக்கா மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பலூனக்காகட்டும் எந்த அக்காவாகட்டும், இப்போ டெய்லர் அக்கான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வீடியோ நினைச்சா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அதில் வந்து அவங்க அந்த செக் பண்றாங்களா, அது பேர் என்னது, ஃபிட் செக் பண்றது, அதெல்லாம் வந்து பண்ணலாம். ஆனால் அவங்க தான் மேலேயே வந்து போட்டு காட்டுறது என்ன காரணம் அப்படின்னா, தான் மேலேயே போட்டு கேமராமேன் வேற அங்கேயே ஜூம் வைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பசங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக, ஓ இந்த மாதிரி வீடியோ போட்டால் பசங்க ஆண் வாயை பொழுது பார்த்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபேமஸ் ஆவாங்க அப்படின்னு நினைச்சேன். கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டபடி வந்து ஃபேமஸ் ஆயிட்டாங்க, ட்ரெண்ட் பண்ணி
விட்டீங்க. அதே மாதிரி தான் இந்த பலூன் அக்கா விட்டு எக்கச்சக்க அக்காஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களோட பிளானே என்னன்னா, இந்த மாதிரி வீடியோ போட்டால் தான் பசங்க பார்ப்பாங்க, இந்த மாதிரி வீடியோ போட்டால் ஷேர் பண்ணுவாங்க, நம்ம வந்து ட்ரெண்ட் ஆயிடலாம், அது வந்து தப்பான நெகட்டிவ் ட்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது என்னைக்கா ஒரு நாள் மறைச்சிடலாம், ஆனால் இப்போதைக்கு நமக்கு ஒரு ஃபேம் தேவை, காசு தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே நான் பேசுகிறேன், கெட்ட வார்த்தை பேசுகிறேன், நான் வந்து இந்த மாதிரி காட்டுறேன், நீ பாரு, என்ன ட்ரெண்ட் பண்ணி விடு அப்படின்னு வந்து பண்ணுறாங்க. அவங்களோட பிளானே அதுதான். அதாவது அந்த நெகட்டிவாக ட்ரெண்ட் பண்ணி விடுறது, இந்த கமெண்ட்ல போயிட்டு கெட்ட வார்த்தையில திட்டவங்களா இருக்கீங்களா, அப்புறம் வந்து அவங்கள எடுத்து ட்ரோல் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்றதை பார்த்துட்டு இப்போ நான் இந்த வீடியோவே வந்து அவங்கலாம் பார்த்தாலும் நீ என்னமோ சொல்லிட்டு போ, நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படிம்பாங்க. ஏன்னா வந்து அதாவது ஐயோ என்னடா நம்மளை பத்தி வெளியே இப்படி பேசுறாங்களே, நம்மளை இப்படி ட்ரெண்ட் பண்ணி விடுறாங்களே, ஐயோ நம்ம மானம் போச்சு அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பிளானே அதுதான். இந்த மாதிரி மானம் போனாலும் பரவாயில்ல, நம்மளை எப்படியோ ஒன்று ட்ரெண்ட் பண்ணி விட்டா போதும், பலூன் அக்கான்னு சொல்றியா சொல்லிக்க, நானே வீடியோ வந்து அமைக்கி காட்டுற பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க அப்படின்னா பாத்துக்க. அப்ப அவங்களோட பிளானே, அவங்க போட்ட ஸ்கெட்சே என்னன்னா, எப்படியும் ஒன்று நம்மளை வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுருந்தீங்க, என்ன பண்ணலாம், ஓகே நம்ம ஒரு பொண்ணு காட்டுவோம் பேசுவோம் ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இறங்கி பண்றாங்க. இவங்களை மட்டும் சொல்ல, இந்த மாதிரி எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அவங்க ஏதோ யதார்த்தமா பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுவே தெரியாம இந்த காஜி எடுத்து போயிட்டு அவங்கள வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டு ஃபேமஸ் ஆக்கி விட்டுறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இந்த டிவோஷனல் அக்கா, கோடிங் அக்கா, அப்புறம் ஜிம் அக்கா, இந்த டெய்லர் அக்கா, இந்த பலூன் அக்கா, இவங்களுக்குலாம் வந்து ஃபேன் சொல்லி சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அதாவது இவங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றது, அவங்களோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றது, யூடியூப் வீடியோஸ் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆகட்டும், அவங்களோட வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்றது, அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி வைக்கிறது, இந்த மாதிரி பண்றவங்களாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ, இப்ப நான் பேசின வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.